முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. அங்க வைங்க. இதெல்லாம் நேத்தே வச்சிருந்தா இப்ப தொல்லை இல்லைல்ல. அண்ணே உங்களை தான். என்னாச்சு, ஒரே யோசனையா இருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லடா, மாப்பிள்ள அனுப்பிச்ச பணத்தை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா, நீயும் சரி நானும் சரி, எப்பயாவது மாப்பிள்ள 2 காசு சம்பாதிப்பாரு, அந்த பணத்தை இங்கே அனுப்புவாருன்னு யோசிச்சிருப்போமா? சத்தியமா கனவுல கூட நினைச்சதில்ல. இல்லை, அவர் முதலாவது ஒரு இடத்துல கை கட்டி வேலை பார்ப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. வேலை பார்த்து காசு வேற அமைச்சிருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனால் அந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாமல் பண்ணிட்டாங்க அம்மாவும் நிர்மலாவும். மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்கிறது தான் ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க என்ன பதில் சொல்லணும்? என்ன தப்பு பண்ணது அவங்க, நிர்மலா அம்மா தான் பதில் சொல்லணும். உங்களுக்கு என்ன போச்சு? என்னடா இது, எனக்கு என்ன வந்ததுன்னு ஒதுங்கிட முடியுமா? வேற என்ன பண்ண சொல்றீங்க அண்ணே? எனக்கு வர வர சீனு போயிடுச்சுண்ணே. கேவலம் காசு வேற விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த காசுக்காக உங்ககிட்டயும் என்கிட்டயும் அம்மாவை நிர்மலா இப்படி நடந்துக்கலாமாண்ணே? அப்புறம் அம்மா அண்ணன் தங்கச்சிங்கிற உறவுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இல்ல நீங்க சொல்லுங்க, பெத்தவங்க கூட பிறந்தவங்க இனிமேல் நம்மளால உறவு கொண்டாட முடியுமா, உருக முடியுமா? மனசு வெறுத்து போச்சு. எல்லாமே காசு. அந்த காசுக்காக பேசுறது செய்யறது எல்லாமே பொய், நடிப்பு. என்னடா இது, ஒரே ஒரு தடவை அம்மா ஏதோ புத்தி தடுமாறு போய் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதுக்கு போய் அம்மாவை எப்படி தப்பா பேசிடுறதா? அப்படி இல்லைண்ணே. இதை பாடா, அம்மாவுக்கு சுயநலமே கிடையாதுடா. அப்ப இப்ப நடந்துக்கிட்டதுக்கு பேரு? இதை பாரு, அம்மா செய்யற எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிக்கிறத விட அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ண, அதுதான் முக்கியம். என்னால அம்மாவை தப்பா நினைக்கவே முடியலடா. நம்ம சின்ன வயசுல கஷ்டப்படும் போது அம்மா வீட்டுக்கு வீடு போய் பாத்திரம் கழுவி துணியை துவச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்பெல்லாம் அவங்க வீட்டுல அம்மாக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தா கூட அம்மா அதை சாப்பிடாம முந்தில முடிச்சு போட்டு வந்து நமக்கு ஊட்டுவாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நம்மளே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கடா அம்மா. அவங்கள போய் எப்படி தப்பா பேச முடியும்? இப்ப கூட நிர்மலாக்கு ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சு இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க. நிர்மலா மேல உங்களுக்கு எனக்கு அக்கறை இல்ல? நமக்கும் இருக்குடா, ஆனா அம்மாவோட மனசு, அம்மாவோட அக்கறையே வேற. அம்மாக்கு மனசுல நிர்மலாவோட எதிர்காலத்தை பத்தி ஒரு பயம், அக்கறை எல்லாம் இருந்திருக்கு. அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ ஒட்டுமொத்தமா அம்மாவை தப்பா நினைச்சிடக்கூடாது. இது பாரு செல்வம், யாரா இருந்தாலும் மனசுல ஒரு பலவீனத்துல அப்பப்போ குழப்பமா ஒரு முடிவு எடுப்பாங்க. அதை வச்சு ஒட்டுமொத்தமா அவங்கள நிராகரிக்க கூடாது. இதை பாரு செல்வம், இப்ப கூட நான் உன்னை குத்தம் சொல்லல. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு அம்மா பண்ற குழப்பம், அவங்க கிட்ட இருக்கிற முரண்பாடு தெரியுதே தவிர அவங்க கடந்த காலமோ அதுல உள்ள கஷ்டமோ உனக்கு புரிய மாட்டேங்குது. அதனாலதான் அவங்க செய்யற எல்லாமே உனக்கு தப்பா தான் தோணுது. செல்வம், மனுஷனுங்கனாலே அப்பப்ப முன்னுக்கு பின் கொஞ்சம் முரணாதான் நடந்துப்பாங்க. சமயங்கள்ல அதை நம்ம புரிஞ்சுக்க தான் செய்யணும். ஏன் சிரிக்கிற? இல்ல, அம்மாவை பத்தி நினைச்சாலே அவங்க முன்னுக்கு பின்னு முரணா நடந்துக்கிறதும் சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதும் தான் ஞாபகத்துக்கே வருது. நான் தெரியாம தான் கேட்கிறேன், எப்போதான் முரணா நடந்துக்கிறாங்களா, எப்போதான் மாத்தி மாத்தி பேசுறாங்களா? ஏன்னா நீங்க வேற சரியான ஆள்டா நீ. நீயும் கேள்வியும் அம்மாவை கூட மாத்திடலாம் போல இருக்கு. ஆனா நீ இப்படி கேள்வி கேட்டு குடையறத மாத்தவே முடியாது. வேண்டாங்கிற அம்மா ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் மாறினா போதும். வேற யாரும் எதுக்காகவும் மாற வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் தன்னால நிம்மதி கிடைக்கும். ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? போதும்டா, இதை பத்தி நம்ம இனிமே பேச வேண்டாம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.
சொல்றேன். என்ன பண்றீங்க? ஐயோ ஓகே. என்னங்க? இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் தான் சமைப்பேன். என்னது சமைக்க போறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறேன். ஏன் இப்படி கஷ்டப்படணும்? கஷ்டம்லாம் இல்ல. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ரசம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? புளியை கரைக்கணும். அவ்வளவுதானே. புளி எங்க இருக்கு? உப்பு டப்பா பக்கத்துல சில்வர் டப்பா இருக்குல்ல, அதுல இருக்கு. ஏங்க உங்ககிட்ட புளியை தானே கரைக்க சொன்ன, அதுகிட்ட மல்லு கட்டிட்டு நிக்கிறீங்க. நீ சும்மா இருல. பொம்பளைங்க கரைக்கிறதுக்கு ஆம்பளைங்க கரைக்கிறதுக்கு வித்தியாசம் வேணுமா? அதான். அடுத்தது என்ன பண்ணணும்? அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஓகே. அடுத்தது காய்கறி நறுக்கணும். ஏங்க அதை நான் நறுக்கிக்கிறேன். நீ சும்மா இருல. ஆமா, குழம்புக்கா பொரியலுக்கா? குழம்புக்கா பொரியலுக்கான்னு தெரியற அளவுக்கு உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியுமா? அம்மா சொல்லிருக்காங்களே பொரியலுக்கா இருந்தா பொடுசுல இருக்கணும்னு. அதான். உங்களுக்கு எப்படி நறுக்க வசதி அந்த மாதிரி நறுக்குங்க. ஐயோ என்னங்க இப்படி வெட்டிட்டு இருக்கீங்க? இந்த சைஸ்க்கு மேல எனக்கு வெட்டவல்ல. இத பாரு, நான் இன்னைக்கு என்ன சமைக்கிறேனோ அதான் நீ சாப்பிடணும். இத அப்படியே குழம்புல போட்டா எல்லாம் மண்டியா இருக்கும், எதுவுமே வேகாது. சரியா போச்சு போங்க. சரி, ரசத்துக்கும் காய்கறி பண்றதுக்கும் வேற என்னென்ன வேணும்? மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெந்தயம், தக்காளி, கொத்தமல்லி, வெள்ளைப்பூண்டு, பெருங்காயம், எண்ணெய், பெரிய வெங்காயம். அதெல்லாம் சரி. அதெல்லாம் எவ்வளவு அளவா போடணும்னு நீயே எடுத்து கொடுத்துற. எடுத்து கொடுத்தா நான் போட்டுற போறேன். ஏன் அத நாங்க பண்ண மாட்டோமா? நீங்க உதவி பண்ண வராம இருந்தா இந்நேரம் எல்லா வேலையும் முடிச்சு நான் உட்கார்ந்திருப்பேன். உதவி பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் ரெண்டு வேலையை வச்சிட்டீங்க. கேள்வில இப்படியே நான் கத்துக்கிட்டேன்னா ஒரு 4-5 மாசத்துல தேறிடுவேன்ல. அதுக்குள்ள எனக்கு குழந்தை பிறந்து பெருசாயிடும். வேலை பண்றாராம் வேலை. போங்க போய் உட்காருங்க போங்க. இல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறதா என் நோக்கமே. நோக்கெல்லாம் சரி, ஆனா அதை ஒழுங்கா நிறைவேற்றணுமே சார். அதுக்கு ஒழுங்கா சமையல் கத்துக்கணும். போங்க. லீலா, பொண்ணு வேணா பண்ணுவோமா? என்ன? நான் ஹோட்டல்ல போய் சாப்பாடு எடுத்து வந்துட்டுமா? ஹோட்டல் சாப்பாடா? போய் உட்கார்றீங்களா? ஹோட்டலுக்கு போறாராம். ஹோட்டலுக்கு. ஏன் லீலா? என்ன? உன்னை நான் சந்தோஷமா வச்சிருக்கேனா? போச்சுடா, நம்ம 2 பேருக்கும் குறுக்க இருந்த நம்ம பையன் தடுக்கிறானா? பவானி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டா. இதோ வரேன்ப்பா. என்னங்கப்பா? என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில் வந்தார்ல பொன்னுச்சாமி, அவர் மனையெல்லாம் கரைய பண்ணுறதுக்கு அவருக்காக பேப்பர் தயார் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா இந்த பில்லு எல்லாம் இங்கே குமிச்சு கிடக்குது. அதெல்லாம் அடுக்கி வைக்கிறேன். வேணும்போது கிடைக்கணும்ல. கொடுங்கப்பா, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அப்பா, உனக்கு கேட்கட்டுமா? என்ன பெரிய பீடிகை போடுற? சும்மா கேள. எனக்கு 2 செட் பாவாடை தாவணி வாங்கி கொடுங்கப்பா. இருக்கிறதுல ரொம்ப பழசா போயிடுச்சு. அப்படியா? என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்ல, யோசிக்கல. ரொம்ப அவசரமா? அடுத்த மாசம் வாங்கிட்டா என்ன? அடுத்த மாசம் மட்டும் பணம் எங்க இருந்து வரும்னு கேக்குறியா? நான் என்ன சர்க்கார் ஆபீசரா மாசம் மாசம் சம்பளம் வாங்குற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன்? பரவாயில்லப்பா. இன்னைக்கு காலை பொன்னுசாமி வந்திருந்தார்ல, ஏதோ வேலைன்னு போனீங்க, பணம் வந்திருக்கும்னு நினைச்சு கேட்டேன். இல்ல, நீ கேட்டதுல ஒண்ணும் தப்பு இல்ல. கமிஷன் எனக்கு வர வேண்டியதான்.
நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த வாட்டி கமிஷனா கொடுக்காதீங்க, அதுக்கு வேலை எனக்கு ஒரு மனையா கொடுத்துருங்கன்னு கேட்டேன். பணமா வாங்குறத விட இது நல்லதானப்பா. அதுக்காக தான் நானும் சொன்னேன், நமக்கு ஒரு சொத்து சேர்ந்த மாதிரி இருக்கும்ல. வெரி குட் பா. நீங்க முதல்ல அதை பாருங்க. எனக்கு வாங்கி கொடுத்ததா இருக்கவே இருக்கே. அழுத்துக்காகரா நீ ஒண்ணு பண்றியா? இந்த டவுன்ல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சின்னசாமி கடை இருக்குது, அங்க போய் என் பேரு சொல்லி வாங்கிக்க, நான் அடுத்த மாசம் பணம் கொடுத்துக்கிறேன். அடேங்கப்பா, இவர் பெரிய கவர்மெண்ட் ஆபீசரு, அடுத்த மாசம் கரெக்டா கொடுத்துருவாராக்கும். அட்ராவல நான் சொன்னதை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். ஓடுப்பா ஓடு, நேர சின்னசாமி கடைக்க ஓடிப்பா. நீ உட்காரு, நான் எடுக்கிறேன். ஹலோ. Hello, we are speaking from SC Bank. Can I speak to Mr. Santosh, please? என்னங்க வேணும்? Who's speaking, madam? I am speaking from SC Bank. இங்கிலீஷ்ல பேசுறாங்களா? ஆமா மாப்ள, ஒண்ணுமே புரியல. பிரிட்டிஷ்காரன் ஆண்டு போன விஷயமே உங்களுக்கு தெரியாது, அப்புறம் விட்டு போன இங்கிலீஷ் மட்டும் எப்படி தெரிய போகுது? இந்த வீட்டில் இன்கமிங் கால்ஸ், அதாவது டீசென்டான இன்கமிங் கால்ஸ் வந்தா அது எனக்கு தான், இல்லைன்னா கோயம்பேடு ஒட்டஞ்சத்திரம் தான். ஆல் வெஜிடபிள்ஸ் சேட்டிங்ஸ். ஹலோ, சந்தோஷ் ஹியர். Sir, good morning, sir. We are from SC Bank. ஓ, வெரி குட் சார். சார், உங்களை பத்தி எங்க தாம்பரம் பிஎம் சொல்லியிருக்காரு. You are returning from states இல்லையா? ஆமா, நான் கலிஃபோர்னியாவில இருந்து வந்திருக்கேன். Is it? சார், உங்ககிட்ட இருக்க பணத்தை எங்ககிட்ட நீங்க டெபாசிட் பண்ணணும் நாங்க விரும்புறோம். We will pay highest interest rates and lots of value-added services. கண்டிப்பா சார், இத பத்தி உங்க தாம்பரம் பிஎம் என்கிட்ட பேசினாரு. கண்டிப்பா எனக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை உங்க பேங்க்ல டெபாசிட் பண்றேன். Thank you, sir. Thank you. Sir, how much could you expect? ஒரு 2 lakhs, அதாவது 2 லட்சம். ஒரு 2 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும். இட்ஸ் டிபெண்டிங் ஆன் மை bloody mood, சார். ஓகே. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thank you. உங்க பணத்தை என் பேங்க்ல போடுங்க, என் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஏகப்பட்ட டார்ச்சர். இதோட 7-8 கால் வந்துருச்சு. அப்படியா? என்ன நீ நம்ம ஊர் பேங்க்ல எப்படி ஆயிடுச்சு? எப்படா ஒருத்தர் அமெரிக்கால இருந்து வரும், அவன் அவங்களான ஏர்போர்ட்ல மேனேஜர்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் நம்ம ஊர் பேங்க்ல உங்க அண்ணன் மாணிக்கம், செல்வ மாதிரி ஆட்கள்லாம் ஜாயின் பண்ணி அதுல லெவல ரொம்ப இறக்கிட்டாங்கன்னு. இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். எங்க இந்த பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ண போறீங்களா? சும்மா சொன்னேன், எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் கிடையாது. அப்புறம் இந்த பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு 5 பைசா 10 பைசா வட்டி வாங்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க சொல்றது கரெக்ட் மாப்ள. பேங்க்ல போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை விட அந்த பணத்தை தொழில போட்டோம்னா விறுவிறுன்னு நல்ல லாபத்தை பார்க்கலாம். அதனால தான் நீங்க அனுப்பிச்ச பணத்தை நிர்மலா கிட்ட இருந்து வாங்கி தொழில போட்டிருக்கேன். பேங்கை விட 4 மடங்கு உங்களுக்கு வட்டியை நான் அதிகமாக தரேன். யாருக்குள்ள யாருங்க வட்டி கொடுத்து வாங்கிக்கிறது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாளைக்கு என் பணத்தை கொடுத்துங்க, எனக்கு தேவைப்படுது. மாப்பிள்ள, இப்போ பணத்தை தொழிலில் போட்டிருக்கேன், உடனே எடுக்க முடியாது. 3 மாதம் டைம் கொடுங்க. வெயிட், யாரை கேட்டு இந்த முடிவுக்கு வந்தீங்க? யாரு பணத்தை எடுத்து யாரு தொழில போறது? ஏய், நான் அனுப்பிச்ச பணத்தை எடுத்து விட்ட கொடுத்தியா? ஆமாங்க. யாரை கேட்டு கொடுத்த? அது அது வந்து என்னோட அமெரிக்கன் டாலர்ஸ் இந்த பார்ட்டிகிட்ட கொடுத்து எனக்கு காய்கறி கடையில பார்ட்னர் ஆக்குற ஐடியா? இல்ல மாப்பிள்ள, நான் கடனா தான் வாங்கியிருக்கேன். நீங்க வாயை மூடுங்க, நான் உங்ககிட்ட பேசல. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? நான் எதுக்கு உனக்கு பணம் அனுப்புனேன்? அதை சேஃபா வைக்க தானே. அதை எடுத்து கண்டால்ட்ட கொடுத்து நீ தர்மம் பண்றியா? மாப்ள, பணத்தை அவனுக்கு சும்மா கொடுக்கல, வட்டிக்காத்தான் கொடுத்துருக்கா. என்னங்க பெரிய வட்டி? உங்க பிள்ளை என்ன வேல் பேங்க் சேர்மனா இல்ல பில் கேட்ஸா? சாஃப்ட்வேர்ல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பில்லியன் கணக்குல சம்பாதிக்க போறாரா? மாப்பிள்ள, பணம் தேவைப்படும் போது வீட்டுல இந்த பணம் சும்மா இருக்கேங்கிறதுனால தான் எடுத்தோம். ஏன் உங்க காய்கறி கடையை டெவலப் பண்ணலாம்னா அதுக்கு தான் கந்து வட்டிக்காரங்க ஊர்ல நிறைய பேர் இருக்காங்களே. ஏய் நிர்மலா, எனக்கு உன்கிட்ட தான் பேச்சு. நான் உனக்கு தானே பணம் அனுப்புனேன், எதுக்கு அதை மிஸ்யூஸ் பண்ண? மாப்பிள்ள, கோவப்படாம இருங்க. ஷட் அப். நான் உங்ககிட்ட பேச விரும்பல. எனக்கு சரிக்கு சரியானு பேசுற தகுதி உங்களுக்கு கிடையாது. மாப்ள, என்ன இது? இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்க. இதோ பாருங்க, நான் மாணிக்கத்திட்டே பேச தயாரா இல்ல. நடுவுல நீங்க யாரு? எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுல 1 நம்பர் ஃப்ராடே நீங்க தான். மாப்பிள்ள, என்ன பேசிட்டு இருக்கீங்க?
யாரை பார்த்து மரியாதை இல்லாம ஃப்ராடு கீடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, நான் பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கேன். அதை விடுங்க. நான் இங்க வந்து இப்ப எத்தனை நாள் ஆச்சு? யாராவது பண விஷயத்தை பத்தி மூச்சு விட்டுருக்கீங்களா? நான் இப்ப பேங்க் டெபாசிட்னது வேற வழி இல்லாம இந்த மேட்டரை ஓபன் பண்றீங்க. அப்ப என்னங்க பிளான்? என் பணத்துல மஞ்சள் குளிக்கிறது அப்படித்தானே? மாப்பிள வேண்டாம், வார்த்தையை விடாதீங்க. ஹலோ, என்ன அதிகாரம் பண்ற தகுதி இந்த வீட்டுல யாரும் கிடையாது. ஏன் கிடையாது? இந்த அமெரிக்கா, இந்த சம்பளம், இந்த சம்பாத்தியம் கொஞ்ச நாளா தானே. இதுக்கு முன்னாடி இந்த மயக்கத்துல எல்லாம் பேசாதீங்க. இதோ பாருங்க, ஆரம்பத்துல இந்த வீட்டுல கொஞ்ச நாள் வேலை இல்லாம இருந்தா ஒத்துக்கிறேன். ஆனா பணத்துக்காக எந்த சூழ்நிலையும் திருட்டுத்தனம் பண்ணல. ஆனா என் பணத்தை எடுத்து திருட்டுத்தனம் பண்ண பரதேசி கும்பல் நீங்க. சந்தோஷ் வேண்டாம், பணத்துக்காக எல்லாரையும் மட்டமா பேசாதீங்க. ஏன் இதே பணத்துக்காக நீங்க எத்தனை தடவை என்ன மட்டமா பேசிருக்கீங்க? நீங்க என்ன பெரிய யோக்கியனா? உங்களுக்கு பணம் தேவைன்னா ஒருத்தன் காலை பிடிப்பீங்க, அடுத்த செகண்ட் அந்த காலை வாரியும் விடுவீங்க. இவ்வளவு ஏன், உங்க பண தேவைக்காக அடுத்த வீட்டு பொண்டாட்டி கதவை கூட தட்டுவீங்க. சந்தோஷ், முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.